ஹாய் பிகைன்வுட் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் கண்ணன் பேசுகிறேன். ஜெயம் கொண்டான் கண்டேன் காதலைக்கு அப்புறம் நான் டைரக்ட் பண்ணுற 3வது படம் வந்தான் வென்றான். இதில் ஜீவா தப்சி பானு 2 பேரும் பேரா நடிக்கிறாங்க. ஜீவா என்னோட சேர்ந்து பண்ணுற முதல் படம். பொதுவாக ஜீவா ஒரு நல்ல நடிகர். அவர் பண்ண படங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவர் நடிக்கிற மாதிரியே இருக்காது, ஒரு யதார்த்தமாக பண்ணுவார். இன்றைக்கி ஒரு வளர்ந்து வர நடிகரில் ஜீவாவும் ஒரு முக்கியமான இருக்கார். தப்சி பானு இவங்க ஆடுகளம்ன்ற படத்தில் வெற்றிமாறன் சார் படத்தில் ஹீரோயினாக பண்ணுறாங்க. அவங்க பண்ணுற 2வது படம் வந்தான் வென்றான். இவங்க 2 பேரோட ஜோடியே ஃபோட்டோ செக்ஷன்லேயே ஒரு யூத்ஃபுல்லாக ஒரு கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குன்னு எல்லாரும் சொன்னாங்க. ஸோ அந்த மாதிரி படமும் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். வந்தான் வென்றான் ஒரு பாசிட்டிவான ஒரு டைட்டில். ஒரு இடத்துக்கு போயிட்டு அவனுடைய அச்சீவ்மெண்ட்டை ஜெயிச்சுட்டு திரும்பி வரான்றது தான் சப்ஜெக்ட் இது. ஸோ இது ஒரு லவ் மிக்ஸ்டு ஒரு ஆக்ஷன் சப்ஜெக்ட் இருக்கும். பட் முதல்ல அந்த ஜெயம் கொண்டான் கண்டேன் காதலை 2 படத்துலையும் இருந்த ஒரு சட்டில்னஸ், ஒரு அழகு வந்தான் வென்றான்லேயும் இருக்கும். இந்த படத்தில் இன்னொரு முக்கியமாக நம்ம சொல்லணும்னா சந்தானம். முதல் 2 படத்துலையும் சந்தானத்தோட பங்கு ரொம்ப கரெக்டாக இருந்தது. அதே மாதிரி வந்தான் வென்றான்லேயும் சந்தானம் கலக்க போகிறாரு. அவருடைய காமெடி நிச்சயமாக பேசப்படும். அது ஒரு கதையை மீறி இல்லாமல் அவர்கிட்ட இருக்கிற என்னென்னா நம்ம என்ன கொடுத்தாலும் அதை கதைக்குள்ளேயே பண்ணுவார். அதை வெளியில் போயிட்டு அதுக்குன்னு ஒரு தனி ட்ராக்காக பண்ண மாட்டார். ஒரு காமெடி ஸ்டோரியும் மூவ் பண்ணும். அந்த மாதிரி சந்தானத்தோட பங்கு இருக்கும். ஸோ அவர் ஆல்ரெடி 2 படத்தில் என் கூட ஒர்க் பண்ணதுனால அவருக்கு எனக்கு ஒரு சின்ன ஒரு புரிதல் இருக்கும். ஸோ வந்தான் வென்றாலையும் சந்தானம் காமெடி பெருசாக பேசப்படும். அப்புறம் பிஜி முத்தையா சினிமாட்டோகிராஃபி. இவர் கண்டேன் காதலை பண்ணார். அதுக்கு முன்னாடி சசி சார் படம் பூ பண்ணார். ஸோ அவர் என் கூட பண்ணுற 2வது படம். அந்த படத்தில் பார்த்தவங்களுக்கு அந்த படம் ஒரு கண்ணை உறுத்தாமல் ஒரு ஃபோட்டோகிராஃபிக்கு அவ்வளோ அழகாக இருந்தது. லொக்கேஷனாக இருக்கட்டும், சீன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே அவ்வளோ ப்ளசண்ட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தார். அதே மாதிரி வந்தான் வென்றான்லேயும் பிஜி முத்தையாவோட பங்களிப்பு கரெக்டாக இருக்கும். இந்த படம் ஒரு பாம்பே பேஸ்டு ஸ்டோரின்றதுனால நாங்கள் ஒரு டோன் பண்ணியிருக்கோம். பாம்பே லவ் எபிசோடு ஒரு கூலான ஒரு பிளேஸில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ 2த்தையும் முத்தையாவுக்கு ஒரு நிறைய ஒர்க் இருக்கும் இந்த படத்தில் நினைக்கிறேன். அடுத்து மியூசிக் தமன். இன்றைக்கி ஒரு அப்கமிங்கில் வர ஒரு மியூசிக் டைரக்டர். ஒரு சின்ன ஒரு ஃப்ரெஷ்னஸ் தேவைப்படுது எங்களுக்கு மியூசிக்கில். அந்த ஒரு ஆக்ஷன் படன்றதுனால ஒரு ஃப்ரெஷ் மியூசிக் தேவைப்பட்டது. ஒரு இது வரைக்கும் கேட்காத ஒரு விஷயம் எங்களுக்கு தேவைப்படும் போது நாங்கள் சூஸ் பண்ணது தமனை தான் சூஸ் பண்ணோம். நல்ல நல்ல படங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. தெலுங்கில் இன்றைக்கி லீடிங் மியூசிக் கம்போசராக வந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ நிச்சயமாக தமிழ்லேயும் இந்த படம் தமனுக்கு ஒரு மைல் ஸ்டோன் மாதிரி இருக்கும். இல்லை, இந்த கதைக்களம் அந்த மாதிரி மும்பையில் தான் நடக்கணும்னு இருக்குது. கதை ஸ்டோரி அங்கே தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஹீரோயினோட பேக்ரவுண்டும் மும்பை தான். ஒரு பெரிய டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் ஓனரோட ஒரு பொண்ணு யூஎஸில் படிச்சுட்டு ஒரு அஞ்சனான ஒரு கேரக்டரு தப்சி பானு பண்ணுறாங்க, ஒரு ஆர்கிடெக்சர். ஸோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் மும்பை பேஸ்டுன்றதுனால கதைக்களமும் அங்கே மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ அது தவிர வேறு ஒன்றும் இல்லை. வந்தான் வென்றான் ஸ்டோரி ஒரு கிரிப்பாக இருக்கும். ஒரு ஹோல்சேம் என்டர்டைன்மெண்ட் கரெக்டாக இருக்கும். இந்த சீன் இப்படி தான் முடியும், இதுக்கு அடுத்தது இப்படி தான் அப்படின்னு கண்டிப்பாக யூகிக்க முடியாது. இட்ஸ் நாட் ரெகுலர் லவ் ஸ்டோரி. வந்தாங்க, பார்த்தாங்க, லவ் பண்ணாங்க, அந்த லவ்வில் ஒரு பிரச்சனை அப்படி இருக்கவே இருக்காது. இது வேறு ஆங்கிளில் வேறு மாதிரி ஸ்டோரி மூவ் ஆகிட்ருக்கோம். நிச்சயமாக இந்த படம் ஸ்க்ரீன் பிளே நாங்கள் புதுசுன்னு தான் நாங்கள் புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். வேறு மாதிரி இல்லாமல், யூஸ்வலாக இல்லாமல் ஒரு சின்ன ஒரு ஃப்ரெஷ்னஸ் தேவைப்பட்டது. அதுக்காக நிறைய மெனக்கெட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் நாங்கள் ஸ்கிரிப்டுக்கு மட்டுமே நாங்கள் டைம் எடுத்துக்கிட்டோம். அது கரெக்டாக வரணுன்றதுக்காக. ஸோ ஸ்கிரிப்ட் ரொம்ப கரெக்டாக வந்திருக்கு. நிச்சயமாக ஸ்க்ரீன் பிளே இந்த படத்தில் ரொம்ப புதுசாக இருக்கும். ஒரு ஸ்டோரி, ஸ்க்ரீன் பிளே இதெல்லாம் பண்ணிடலாம். டைலாக் மட்டும் நம்ம எழுதும்போது நம்ம ஒரு சின்ன ஒரு வட்டத்துக்குள்ளே இருக்கும். ஒரு ரைட்டர் எழுதி கொடுக்கும்போது இன்னொரு வருஷன் எங்களுக்கு
தேவைப்படும், நம்ம மைண்டில் இல்லாமல் வேற ஒரு வருஷன் தேவைப்படும். ஸோ அதையும் நம்ம எழுதின டைலாக் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது ஒரு அடுத்த ஸ்டேஜுக்கு போவோம். ஸோ அதனால தான் டைலாக் மட்டும் வெளியில் கொடுத்துறது கொஞ்சம் நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு டேரக்டருக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் அதை எழுதி கொடுத்து அப்படியே எடுத்துகிற மாதிரி இல்லை, அதில் மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய வருஷனும் டைலாக் ரைட்டரோட வருஷனும் கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகும். பட்டுக்கோட்டை பிரபாகர் சார் வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ரெண்டாக இருக்கக்கூடிய ஒருத்தர். முதல் 2 படத்துலையும் பிரபாகர் சார் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்துலையும் அவருடைய ஒர்க்கு வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க். ரொம்ப ஒரு டேரக்டருக்கு என்ன தேவையோ அதை வந்து கரெக்டாக அவர் வந்து ஒரு புரிஞ்சுக்கிட்டு அதை ஒரு அழகாக கொடுக்கக்கூடிய ஒரு வசனகர்த்தா, ஒரு திறமையானவர், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கூட சொல்லலாம், ஒரு நைஸ் பர்சன். வந்தான் வென்றான் ஸ்கிரிப்ட் வந்து ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடியே எழுதின ஒரு கதை. அப்போவே ஃபுல் ஸ்கிரிப்ட் வந்து ஃபுல்லாக பைண்ட் பண்ணி ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு தனியாக எடுத்து வச்சுருந்தது. ஜெயங்கொண்டான் பண்ணி முடித்தோடனே இந்த வந்தான் வென்றான் பண்ண வேண்டியதுக்காக தான் நாங்கள் ரெடியாக இருக்கும்போது எனக்கு தனஞ்சயன் ஒரு ஆஃபர் கொடுத்தாரு. இந்த மாதிரி ஜபி மெட் ரீமேக் ஒரு நல்ல படம், அதை பண்ணுங்கன்னு. படமும் பார்த்தா ரொம்ப அழகாக இருந்தது. சரி, அதையே மிஸ் பண்ணுவானே, ஒரு நல்ல படத்தை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 3rd மூவியாக அதை பண்ணலாம் அப்படின்றதுக்காக இதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு இன்னும் இதில் ஒர்க் பண்ண வேண்டியது எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டது. அப்போ ஸ்கிரிப்டில் இன்னும் அடுத்த லெவலுக்கு போக வேண்டிய ஒரு கட்டத்துக்கும் போது நம்மளுக்கு ஒரு 1 இயர் டைம் இருக்குது. அந்த 1 இயர் டைம் வெறும் ஸ்கிரிப்ட் மட்டும் பண்ணாமல் பேரலாக கண்டெயின் காதலி முடிச்சுட்டு வரலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தோணுச்சு. அதனால் படமும் நல்ல படம், ஒரு டீசெண்டான படம், ஒரு ஃபேமிலி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி அந்த படம் இருந்தது கண்டெயின் காதலி. ஸோ அதனால் வந்து நான் அந்த ஜபி மெட்டை ரீமேக் பண்ணேன். இப்போ அதை முடிச்சுட்டு வரும்போது எனக்கு பேரலாக அந்த ஸ்கிரிப்ட் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஒரு டீம். அப்போ இந்த வந்தான் வென்றான் ஸ்கிரிப்டை நாங்கள் முடிச்சுட்டு இப்போ நாங்கள் 3rd மூவியை போகிறதுக்கு எங்களுக்கு கரெக்டாக இருந்தது. இந்த படத்தோட ப்ரொடியூசர் சொல்லணுன்னா K.S. சீனிவாசன் சார். இவர் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ப்ரொடியூசர். ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு 30 வருஷங்களுக்கு மேலாக அவங்களுடைய திரைப்படங்கள்லாம் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க. அவங்களுடைய அதுக்கு முன்னாடி சிவஸ்ரீ பிக்சர்ஸ்னு இருந்தது, இப்போ வந்து வாசன் விஷுவல் வெஞ்சர்ஸ்ன்னு நேம் மாற்றிருக்காங்க. ஸோ அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 40-50 படங்களுக்கு மேலே தயாரிச்சிருக்காங்க. ஒரு பாரம்பரியமிக்க ஒரு நிறுவனம். அந்த நிறுவனத்தில் பணியாற்றுறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சீனிவாசன் சார் வந்து ஒரு நைஸ் பர்சன், ஒரு ஹியூமனிட்டி, ஒரு டைரக்டருக்கு என்ன தேவையோ அதை கண்டிப்பாக கொடுக்கணும்னு நினைக்கிற ஒருத்தர், ஒரு நல்ல படம் எடுக்கணும்னு ஒரு ஆர்வத்தோடு இருக்கக்கூடிய ஒருத்தர். இப்போ அவங்க படம் தான் பாஸ்ங்கிற பாஸ்கரன் இன்றைக்கி ரிலீஸ் ஆகி நல்லா ஒரு ஹிட்டாக ஓடிக்கிட்டு இருக்குன்னும் போது எனக்கு பொறுப்புகள் இன்னும் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த நிறுவனத்தில் அடுத்த படத்தை வெற்றி படமாகணுன்றதில் ரொம்ப நாங்கள் குறியாக இருக்கோம். ஒரு கெட்டப்பு ஹீரோ போடுறது அந்த கதை காலத்தை பொறுத்து இருக்குது. அந்த கதை கேட்கும், இந்த கெட்டப் வேணும், இது வேணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் வந்தான் வென்றானை பொறுத்த வரைக்கும் கெட்டப்லாம் எதுவுமே இல்லை. அவருடைய ஃபேஸ் ஒரிஜினல் என்னவோ அதை அப்படியே நாங்கள் ப்ரெசென்ட் பண்ண போகிறோம். அவருக்கு அந்த முஷு, அந்த தாடி, அதோட தான் நாங்கள் பண்ண போகிறோம். இதுக்காக ஸ்பெஷலாக அவருக்கு வந்து எந்த மேக்கப் அதெல்லாம் எதுவுமே பண்ண போகல. ஒரு ஆர்டினரி பர்சன். ஒரு படம் ஒரு தேட்டரில் வந்து ஒரு 1000 பேர் இருக்காங்கன்னா ஜீவா வந்து 1000ல் 1 தான் அந்த படத்தில் இருப்பார். அவர் பெரிய ஒரு ஹீரோயிசமாக ஒரு சுற்றி அடிக்கிறது, பஞ்சு டைலாக் பேசுறது அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஒரு சாதாரண ஒரு மனிதனை படம் பார்க்குற ஆடியன்ஸில் வந்து ஒரு ரெப்ரசன்டேட்டிவாக தான் அந்த ஜீவா நான் ப்ரெசென்ட் பண்ண போகிறேன்.